हरे श्रीगुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 98 10வது श्लोकम् सत्यं शुद्धं विबुद्धं जयति तव वपुर्नित्यमुक्तं निरीहं निर्द्वन्द्वं निर्विकारं निखिलगुणगण व्यञ्जनाधारभूतं निर्मूलं निर्मलं तन् निरवधिमहिमोल्लासि निर्लीनमन्तः निस्सङ्गानां मुनीनां निरुपमपरमानन्दसान्द्रप्रकाशम् सत्यं शुद्धं विबुद्धं जयति तव वपुः नित्यमुक्तं निरीहं निर्द्वन्द्वं निर्विकारं निखिलगुणगण व्यञ्जन आधारभूतं निर्मूलं निर्मलं तत् निरवधि महिम उल्लासि निर्लीनम् अन्तः निस्सङ्गानां मुनीनां निरुपम परम ஆனந்த சாந்திர பிரகாசம். சத்தியம் என்றும் உள்ளதும், சுத்தம் தூயதும், விபுத்தம் எப்போதும் ஞானவடிவாய் பூர்ண உணர்வுடன் இருப்பதும், நித்தியமுக்தம் என்றும் தலைகள் அற்றதும், நிரீகம் ஆசைகளற்றதும், நிர்த்வந்துவம் இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டதும், நிர்விகாரம் மாற்றமற்றதும், நிகில குணகண எல்லா சிறந்த பண்புகளையும் வியஞ்சன தோற்றுவிக்கும், ஆதாரபூதம் அடிப்படையாக உள்ளதும், நிர்மூலம் தனக்கு தோற்றுவாய் அற்றதும், நிர்மலம் மாசற்றதும், நிரவதி எண்ணற்ற, மகிம உல்லாசி மகிமைகளுடன் ஒளிர்வதும், நிஸ்ஸங்கானாம் பற்றற்ற, முனினாம் முனிவர்களின், அந்தஹா உள்ளத்துள், நிர்லீனம் மறைந்திருப்பதும், நிருபம ஒப்புவமையற்ற, பரம ஆனந்த சாந்திர பேரானந்த பெருக்கின் பிரகாசம் வெளிப்படும் ஆகிய தவ உனது தத்வபுகு அந்த குணங்களின் குறிகளற்ற திருவடிவு ஜெயதி வெல்கிறது. சத்தியமும் சுத்தமும் என்றும் விழிப்புடன் கூடியதுமான உமது ஸ்வரூபம் வெற்றியுடன் விளங்குகிறது. அது என்றும் பந்தமற்றது, வேட்கையற்றது, இரண்டற்றது, மாறுபாடற்றது, குணகணங்களின் அடையாளங்களுக்கு ஆதாரமாய் விளங்குவது, காரணமற்றது, மாசற்றது, அளவற்ற மகிமையுடன் பிரகாசிப்பது, பற்றற்ற முனிவர்களின் உள்ளத்தில் மறையாமல் ஒப்பற்ற பரமானந்த குவையாக பிரகாசிப்பது உம்முடைய அந்த ஸ்வரூபம்.